ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् வாழிபரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள்கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல வமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே தங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தான் அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1004 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 5 குலாலெடுந்தாண்டகம் 7 கூற்றிருக்கையொன்றும் சிறிய மடல் பாட்டு 38 சீர் பெரிய மடல்தனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழிற்குறையல் வருகலியா இறங்கு நீயே. இன்றைய பாசுரம் திருநெடுந்தாண்டகத்தில நேற்று பட்டொடுக்கும் அந்த பாசுரம் பார்த்தோம். இன்னைக்கு 13வது பாசுரம். கல் எடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்றும் வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்றும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும் மல்லடர்த்து மல்லரையன்றட்டாய் என்றும் மாகேண்ட கைத்தலத்து என் மைந்தா என்றும் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணை முலை மேல் துளி சோரச் சோறுகின்றாளே. பரகால நாயகியாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளையினுடைய கிருத்தியங்களை, அவளுடைய செயல்களை, அவள் இருக்கக்கூடிய நிலையை திருத்தாயார் அருளி செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம். போன பாசுரத்திலே அந்த திருத்தாயார் தன்னுடைய இந்த பெண்ணுடைய தோழியை முன்னாடி கொண்டு வைக்க, அப்ப அநேரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் அப்படின்னு அந்த தோழியை பார்த்து சொல்லுகிறார். இதை கேட்டு அந்த திருத்தாயார், ஐயோ இருநிலைத்து ஓர் பழி படைத்தேன், ஏன்னா நான் சொல்வதை கேட்கக்கூடிய பெண் எனக்கு பிறக்கவில்லையே, அப்போ என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன், இருநிலத்து ஓர் பழி படைத்தேன் ஏபாவமே என்பதாக தன்னுடைய சிறிய வருத்தம், பெரிய வருத்தம் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன தன்னுடைய சிறிய வருத்தத்தோடு கூட இந்த பெண்ணுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். இப்பொழுது தோழியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார் திருத்தாயார். அப்ப தோழியை பார்த்து அநேரங்கம் ஆடுதுமோன்னு இவர் சொன்னார். சரி, இவளுடைய நிலைமை எப்படியாவது மாற்ற வேண்டும் அப்படின்னு தான் தாயாருக்கு எண்ணம். அதுக்காக தான் முதல் பாசுரத்தை சொல்லும் போது பொம்மையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார். இந்த பெண்ணை விளையாடி கொண்டிருந்த பொம்மைகளை எல்லாம் பார்த்தால் பழசையெல்லாம் மறந்து விடுவாளா அப்படிங்கிறதுக்காக அந்த பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய பொம்மையை கொண்டு வந்து கொடுத்தாள். ஆனால் பட்டிருக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேனாள் அப்படின்னு ஆச்சு. சரி, அதே மாதிரி அதுக்கு அடுத்த பாசுரத்துல 12வது பாசுரத்துல தோழியை கொண்டு வந்து வைத்தால் தோழியோடு கூட வேற ஏதாவது விஷயங்கள்லாம் பேசிட்டு இருப்பாளோ. சிறுமியின் தோழிகளோட பேசும் போதெல்லாம் நாட்டு நடப்புகளையோ இல்லை வேற ஏதாவது விஷயங்களையோ, தங்களுடைய சின்ன வயசுலே தாங்கள் இருந்த ஒரு நெருக்கத்தையோ இதையெல்லாம் பேசுவாளோ அப்படின்னு பார்த்தாள். ஆனால் தோழியை பார்த்து தோழியே தனக்கு துணையாக கூப்பிடுகிறாள்கள். வாழ் நாம் ஸ்ரீரங்கம் போகலாமா, அணிரங்கம் ஆடுதுமோ தோழி அப்படிங்கிறார். அப்ப தாயார் பார்த்தார், இவளுடைய நினைவை மாற்றணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தான் பார்க்கிறார்.
அதுக்காக இவளுடைய கிளியை கொண்டு வந்து வைக்கிறாளாம். இவளே வளர்த்த கிளி அது, தன் கிளி அப்படின்னு ஆழ்வார் இங்க சொல்றார். இவளுக்கு சொந்தமான இவளுடைய கிளி, அந்த கிளியோடு ஓயாது பேசி கொண்டிருப்பாள். இவள் சின்ன வயசுல இருந்தே கிளியை நன்னா பழக்கி வச்சிருக்கா. இந்த கிளி இவளுக்கு ரொம்ப ரொம்ப லீலோபகரணமாக இருந்தது. அப்படின்னா இவளுக்கு வேடிக்கை எல்லாம் காட்டக்கூடியதாக அந்த கிளிக்கு பாலும் பழமும் இதெல்லாம் கொடுத்து வளர்த்து, அந்த கிளிக்கு சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்து, அதையெல்லாம் அந்த கிளி சொல்ல கேட்டு ஆனந்தமாக இருந்து, இப்படித்தானே கிளி வளர்ப்பவர்கள் அப்படித்தானே இருக்கிறார்கள். கிளிக்கு பாலும் பழமும் கொடுப்பார்கள், நன்னாக வளர்ப்பார்கள், பறக்க விடுவார்கள், அது திரும்பி வந்துடும். மனம் அப்படியே அங்க பறந்தா கூட இந்த இடத்துக்கு திரும்பி வந்துடும். அந்த மாதிரி இவளே வளர்த்த கிளி இது. அதனால அந்த கிளி இவளுக்கு முன்னாடி கொடுத்தா இவள் எல்லாவற்றையும் மறந்து விட்டு அந்த கிளி கிட்ட வேற ஏதாவது பேச்செல்லாம் பேசுவாளா அப்படிங்கிறதுக்காக கிளியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாளாம். ஆனால் இவள் அந்த கிளியை பார்த்து திருநாமத்தை சொல்லு என்பதாக சொல்லுகிறாள். சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று தன் கிளியை பார்த்து, நான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன், நீ திருநாமத்தை சொல்லு அப்படின்னு அண்ணா சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாள். இப்போ இத்தனை நாளா சொல்லி வச்சது கூட திருநாமத்தை தான் சொல்லியிருக்கான். ஆனால் கூட வேற ஏதாவது விஷயங்கள்லாம் கூட இருந்திருக்கும் அப்படின்னு தாயார் நடிச்சுட்டு இருக்கா. கிளி அப்படின்னா கிளியை பேச வைக்கிறதுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருப்பாள். ஆனால் இப்போ சொல்றா தன்னுடைய கிளியை பார்த்து, நான் திருநாமத்தை சொல்றேன், அதே மாதிரி நீயும் சொல்லு. கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் அப்படின்னு சொல்லு, காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் அப்படின்னு சொல்லு என்பதாக ஒரு சொல்லாக எடுத்து கொடுக்கிறாள். இவ எடுத்து கொடுத்து தன் கிளியை பார்த்து இதையெல்லாம் நீ சொல்லு அப்படின்னு சொல்றான். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லு, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. ஆனா கிளி சொல்லலையாம். ஏன்னா கிளி என்ன சொல்லித்துன்னு அடுத்த பாட்டில் வரப்போகுது. இது 13வது பாசுரம் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்போ 14வது பாசுரத்துல விளக்கொலியை மரகதத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வழங்கினாளே. கிளி பேசுவது அடுத்த பாட்டுல. இந்த பாட்டுல கிளி பேசாம இருக்கு, சொல்றது அப்படியே கேட்டு இருக்கு. ஏன் பேசாம இருக்கு அப்படின்னா, முதல்ல சொல்றது கேட்டுக்கணும் இல்லையோ, கேட்டு அப்புறம் தானே பேசணும். அதனால அந்த ரீதியிலே அந்த கிளி பேசாம இருக்கவே இவள் மேலும் துக்கத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு இந்த பாசுரத்தில் முடியுது. இந்த பாசுரம், அடுத்த பாசுரம், அதுக்கு அடுத்த பாசுரம், இதெல்லாம் வரிசையா கோர்வையா வரக்கூடிய. இந்த பாசுரத்திலே கிளியை பார்த்து துணைமலை சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே, தன் கிளியை பார்த்து இந்த சொல்லெல்லாம் எடுத்து கொடுத்து நீ இந்த மாதிரி சொல்லு அப்படிங்கிறான். அது சொல்லல. அடுத்த பாசுரத்துல கிளி தான் சொல்றது. முளை கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவான்னு பாசுரம். அதுல திவ்ய தேசங்களை எல்லாம் இவள் சொல்லி கொடுத்தா மாதிரி எல்லாத்தையுமே அந்த கிளியே சொல்லிட்டு இருக்கு. அப்ப கிளியை பார்த்து மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே அப்படின்னு, கிளி இப்படி எல்லாம் பேசுவதை பார்த்து கைகூப்பி வணங்கினாள் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்த பாசுரத்துல இந்த கிளி கொடுத்த தைரியத்துல இவளே பாட ஆரம்பிக்கிறாள். கிளி மாதிரி கல் உயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் அப்படின்னு ஆரம்பிச்சு, மென் கிளி போல் மிக மிழற்றும் என் பேதையே, கிளி போல இவள் பாட ஆரம்பித்து விட்டாள் அப்படின்னு அதுக்கு அடுத்த பாசுரத்துல வரும். ஆக இந்த 3 பாசுரமும் கிளி பாசுரம். 3வது பாசுரத்துல கிளி கிட்ட இவ கத்துன்னு பாடுற மாதிரியாக ஆச்சரியமாக இந்த நாயிகையானவள் பாடிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வரும். இந்த பாசுரத்திலே அந்த கிளிக்கு நிறைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து இதை சொல்லு அப்படின்னு வச்ச அந்த கிளி சொல்லலையாம். ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா, முதல்ல சொல்றத கேட்டுப்போம், அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். நன்னா ஸ்ரத்தையா கேட்டாதானே சொல்ல முடியும். அதனால சொல்றதையெல்லாம் நன்னா கேட்டுக்கலாம் கேட்டுன்னு இருக்கு, இது ஒரு காரணம். 2வது சட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு காரணம். 2 காரணம் சொல்றேன். அதாவது பொதுவாக கிளி அப்படின்னா சிஷ்யர்கள், அந்த கிளியை பழக்குபவர்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு பெயர் சுவாபதேசத்துல உண்டு. பல இடத்துல எல்லை இளங்கிளிய பாசுரத்திலே அரிச்சு பல இடத்துல உண்டு. அதுல கிளியிலையும் ரொம்ப ஆச்சரியமான கிளி யாருன்னா சுவாமி தேசிகன் அப்படிங்கிற கிளி தான். இது நமக்கே நன்னா தெரியும். ஏன்னா தேசிகனே பல இடத்துல சொல்ற, அப்புள்ளார் எம்மை கிளி போல பழிக்க வைத்த பாசுரங்கள் அப்படின்னு ஆரம்பித்து ரகசிய திரேசாரத்துல சொல்ற மாதிரி அப்புள்ளார் கிளி போல இவளை பழக்க வச்சாராம் அப்படின்னு சொல்ற மாதிரி பல இடத்துல தேசிகன் தன்னை கிளி மாதிரி சொல்லிக்கிறார்.
அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டான்னா, கிளி சொன்னதை திருப்பி சொல்லுமே தவிர அதுக்காக ஒண்ணு சொல்ல தெரியாது. அதே மாதிரி சுவாமி தேசிகனும் அப்புள்ளார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை சொல்வாரே தவிர அவருக்கா ஒண்ணு சொல்ல தெரியாது. அவரா ஒண்ணு கற்பனை பண்ணி இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். சம்பிரதாய விஷயத்துல அப்புள்ளார் சொல்லி கொடுத்ததுதான் சொல்லுவார். அதை மதுரமா சொல்லுவார். கிளி ரொம்ப மதுரமா சொல்லும், போக்கியமா இருக்குமோ இல்லையோ. அந்த மாதிரி மதுரமான ஸ்லோகங்கள்லே, மதுரமான பாசுரங்களிலே, மதுரமான வார்த்தைகளிலே சொல்லுவார். அதனால கிளி என்பதாக சொல்லுவது. கிளி என்ன பண்ணும் கேட்டா, முதல்ல சொல்றதையெல்லாம் கேட்டுக்கும். அப்புறம் நான் இப்படி சொல்றேனே அப்படி சொல்றேனேன்னு கிளி சொல்லாது. அவ சொல்றதை நன்னா கேட்டு அப்புறம் தானே சொல்லும். அந்த மாதிரி இந்த பாசுரத்துல இருக்கக்கூடிய கிளியானது அந்த நாயகி, பரகால நாயகி என்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு வரும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஆச்சாரியன் சன்னிதியில பட்டுன்னு சொல்லாதான் கிளி. நான் அவர் சொன்ன உடனே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லாது. தெரிஞ்ச விஷயமே இருந்தாலும் பேசாம இருப்பான். நல்லா தெரிஞ்சவாளுக்கு அடையாளம் என்ன கேட்டா, ஞானே மௌனம் அப்படின்னு காளிதாசன் சொல்லுவான். நன்னா தெரிஞ்சவாளுக்கு அடையாளம் என்ன கேட்டா பேசாம இருப்பான். அவ அரைகுறையா தெரிஞ்சவாளுக்கு அடையாளம் என்ன கேட்டா பேசிகிட்டே இருப்பான். ஓயாது எப்போ ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா தெரிஞ்சுது அப்படிங்கறத காட்டிக்கணும்னு எண்ணம் அவளுக்கு. அதனால சொல்லிகிட்டே இருப்பான். நல்ல ஞானவான்களா இருப்பார்கள், மௌனமாக பேசாம இருப்பார்கள் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி ரீதியில இந்த சிஷ்யர்கள் எல்லாம் நல்ல ஞானிகளான சிஷ்யர்களா இருக்கா இல்லையா? கேட்கலையா? அவர்கள் எல்லாம் கொஞ்சம் சட்டுன்னு பேச மாட்டாளாம், கொஞ்சம் பேசாம இருப்பா. அதுக்கப்புறம் ஆச்சாரியனுடைய அனுஜை வந்த பெரும் அவ பேசுவான். அந்த மாதிரி சொல்லு எடுத்து தன் கிளியை சொல்லே என்று இதை சொல்லு அப்படின்னு சொன்னப்புறம் அந்த கிளி பேசுவது அப்படிங்கிறது அடுத்த பாசுரத்துல வரப்படும். அப்போ தன் கிளியை பார்த்து சொல்லே அப்படின்னு சொல்ல அது என்ன சொல்லுவது அப்படிங்கிறது அடுத்த பாசுரத்துல மேல வரப்படும். இந்த பாசுரத்திலே என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, வேற என்ன திருநாமங்களை எல்லாம், எம்பெருமானுடைய திருநாமங்களை அவனுடைய லீலைகள்னாலும் அவனுடைய குணங்கள்னாலையும் எம்பெருமானுடைய திருநாமங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லு என்பதாக சொல்லுகிறார். திருநாமத்தை சொல்லுவது அப்படிங்கிறது இவளுக்கும் பரம போக்கியமா இருக்கு, அந்த கிளிக்கும் போக்கியமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். திருநாமத்தை பொறுத்தவரை என்னன்னு கேட்டா, அது போக்கியமா இருக்கும், அது பாவனமா இருக்கும், அது தாரகமா இருக்கும், அது பலனா இருக்கும், உபாயமா இருக்கும்னு பலது உண்டு திருநாமத்தை பொறுத்தவரை. ஏன்னா திருநாமம் அப்படிங்கிறது உண்ணும் சோறு போலே அப்படின்னு சொல்லுகிறார்கள். நம்ம ஆகாரம் இருக்கொள்ளி சாப்பிட்றோம் இல்லையோ, அந்த மாதிரி திருநாமமா. சரீரத்தையே பெருசா நினைக்கிறவாளுக்கு சாப்பாடு இவ்வளவு முக்கிய விஷயம். அந்த மாதிரி ஆத்மாவையே பெருசா நினைப்பவாளுக்கு திருநாமம் தான் பெரிய விஷயம் அப்படின்னா. சரீரத்தையே பெருசா நினைப்பவர்கள் இருக்கா இல்லையோ, சரீர போஷகப்பரர்கள் சொல்லுவா. அவளை கேளுங்கோ, சாப்பாடு எப்படி உனக்கு அப்படின்னு கேட்டா, முதல்ல சாப்பாடு தான் தாரகம். ஆகாரம் இருக்கும் இல்லையோ, ஆகாரம் தான் சரீரத்துக்கு தாரகம். ஆகாரம் இருந்தா தானே சரீரம் இருக்கும். அதனால ஆகாரம் தான் தாரகம் அப்படின்னு அதுல ஆரம்பிக்கும். எப்ப சாப்பிட்டாதானப்பா நன்னா உயிர் வாழ முடியும், அதனால சாப்பிடணும் இல்லையா அப்படின்னு முதல்ல சொல்லுவா. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன கேட்டான்னா, ஆகாரம் பாவனமாயும் இருக்கும். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவனா இருந்தா வச்சுக்கோங்க, பாவனம்னா சுத்தமான ஆகாரமா இருந்தா அப்ப நல்லது அப்படின்னு தோணும். ஆகாரம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு தோணும். சுத்தமான ஆகாரம் நம்மையும் சுத்தி ஆக்கும். ஏன்னா ஆகார சுத்தோ சத்துவ சுத்தி. நல்ல சுத்தமான ஆகாரம் சாப்பிட்டாதான் சுத்தமான மனசு வரும், சுத்தமான எண்ணங்கள்லாம் வரும். அப்ப ஆகாரம் சுத்தப்படுத்தும் மனுஷனை அப்படின்வா. அப்புறம் கேட்டா ஆகாரம் போக்கியம்னுவா. சாப்பிடணும்னா வெறும் சாப்பிடுறது இல்லைப்பா, நல்லா ரசிச்சு சாப்பிடணும். என்னென்ன ரசங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து, மதுரம் அப்புறம் உப்பு புளிப்புன்னு நிறைய இருக்கு இல்லையா, அந்த ரசங்களையெல்லாம் பார்த்து ரசிச்சு சாப்பிடணும். ஆகாரங்கிறது பல விதமான ஆகாரம் வச்சிருக்கிறதே ரசிச்சு சாப்பிடணுங்கிறதுக்கு தானே. அப்ப ஆகாரம் போக்கியம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆகாரம் உபாயம் அப்படின்னு சொல்லுவா, இதனால பலதை சாதிக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் ஆகாரம் புருஷார்த்த சாதனம் சொல்லுவாளாம். அதாவது எப்படின்னு கேட்டான்னா, ஆகார தானம் பண்ணணும். நிறைய பேருக்கு ஆகார தானம் பண்ணா சாதம் போட்டோம்னா புண்ணியம் அப்படின்னா பேசுவா. இந்த மாதிரி ஆகாரத்தை பத்தி இத்தனை விஷயம் இருக்கு.
அதுவே தாரகமா இருக்கும், அதுவே பாவனமா இருக்கும், அதுவே போக்கியமா இருக்கும், அதுவே தர்மம் பண்ணும்படியாக இருக்கும். எல்லாத்துக்கு மேல கடைசியில் ஆகாரம் ரொம்ப அதிகமா போனா அதுவே விஷமாவும் ஆயிடும். ஒரு குறிப்பிட்ட அதுக்கு மேல சாப்பிட முடியாது. இப்படிலாம் இருக்கும் இல்லையோ, அதே மாதிரிதான் ஆகாரம் சரீரத்துக்கு எப்படியோ அந்த மாதிரிதான் இந்த ஆத்மாவுக்கு திருநாமம் அப்படிங்கிறதும். ஏன்னா அதுவே தாரகமா இருக்கும். அந்த திருநாமத்தை இருந்தாதான் ஆத்மஸ்வரூபமே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த திருநாமங்கிறது ஆத்மஸ்வரூபத்துக்கு தாரகமா இருக்கும், ஆத்மஸ்வரூபத்துக்கு பாவனமா இருக்கும். பாவனம்னா சுத்தப்படுத்தும்னு அர்த்தம். திருநாமம் சொல்ல சொல்ல ஆத்மா சுத்தமா இருது இல்லையோ, அதனால சுத்தப்படுத்துறதா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா திருநாமம் போக்கியமா இருக்கும். திருநாமம் சொல்றதே ரொம்ப பிடிச்சிருக்கும். தாரகத்துக்காக சொன்னது போய் கடைசியில் அதுவே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அதுவே புருஷார்த்த சாதனமா இருக்கும். திருநாமத்தை சொல்லி சொல்லி மோட்சங்கள்லாம் கூட கிரமேண வாங்கிக்கலாமே, புண்ணியம் தேடிக்கலாமே அப்படிலாம் தோணும். இப்படி எல்லாம் பல விதமாக திருநாமம் உண்டு. கோயிலுக்கு போறதும் அப்படிதான். முதல்ல சின்ன வயசுல கோயிலுக்கு போறது எதுக்காக, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாறிண்டே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கோயிலுக்கு போறோம், பெருமாள் சேவிக்கிறோம், ஸ்தோத்திர பாடம் சொல்றோம், அனுஷ்டானங்கள்லாம் பண்றோம், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் முதல்ல சின்ன வயசுல எதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டானா, சரோ சொல்றாலே நாமளும் செய்யலாம், போன்னு சொன்னா நம்மளும் போலாம் அப்படின்னு ஒரு விளையாட்டு மாதிரி, ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அப்படிதான் ஆரம்பிக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் பாவனம் அப்படின்னு தோணும், இது நம்மளை சுத்தமாக்கும், நமக்கு இது தேவைன்னு தோணும். அதுக்கப்புறம் போக்கியம் அப்படின்னு தோணும். ஆக இவ்வளவு நன்னா இருக்கு, கோயிலுக்கு போறதும் பாராயணம் பண்றதும் திருநாமம் சொல்றதும் இதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தாரகம்னு ஆகும். அது இருந்தாதான் நம்ம உயிர் தரிக்கும், இல்லாட்டா தரிக்காது. அது இல்லைன்னா நமக்கு கஷ்டம் துக்கம் அப்படிங்கிற ரீதியில் ஆயிடும். இப்படி பல நிலை உண்டு இல்லையா. இதெல்லாம் ஆழ்வார்கள் எல்லாமே பல இடத்துல சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக சாதாரணமானவர்களுக்கு ஆகாரம் எப்படியோ அந்த மாதிரிதான் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் திருநாமம் அப்படின்னு அழகா நாச்சியார் ஒரு இடத்துல சொல்றார். கோவிந்தன் குணம் பாடி அப்படின்னு ஆவிகா திருப்பேனே அப்படின்னு அழகா ஒரு இடத்துல சொல்றார். கோவிந்தனுடைய குணத்தை பாடி குளிரருவி வேங்கடத்து என் கோவிந்தம் குணம் பாடி அழியத்த மேகங்காள் ஆவிகா திருப்பேனே அப்படின்னு மேகங்களை தூத்து விடும்போது, திருவேங்கடத்துக்கு தூத்து விடும்போது அப்போ நாச்சியார் சொல்ற பாசுரம், கோவிந்தனுடைய குணத்தை பாடி நான் ஆவி காத்து இருப்பேன். என் உயிர் பிழைச்சிருக்கிறதுக்கு காரணமே அவனை விட்டு பிரிஞ்சு உயிர் இருக்காது. ஆனா இப்ப உயிர் இருக்குன்னா எனக்கு என்ன காரணம் அப்படின்னா அவனுடைய குணத்தை பாடி கொண்டிருப்பேன், அதனால என் ஆவி காத்திருப்பேன். குளிரருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்காள் ஆவிகா திருப்பேனே அப்படின்னு அழகான பாசுரம் இது. ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டன்னை ஈடழிய போயினவான் குளிரருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்காள் ஆவிகா திருப்பேனே. தாரகமா இருக்கு திருநாமம், நாச்சியா இருக்கு, போக்கியமா இருக்கும். அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை, இந்த சுவை, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் தொண்டர்புரியாழ்வார். இதுதானே போக்கியம். இந்திரலோகத்தை கொடுத்தா கூட இந்த போகம் கிடையாது. அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தேன்னு திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறத காட்டிலும் சொர்க்கலோகம் கூட போக்கியமா இருக்காது அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியாக இங்கே பலவிதமாக போக்கியமாவும் இருக்கு, தாரகமாயும் இருக்கு, எல்லாமாவும் இருக்கு. கடைசியில விரக காலத்துல அந்த திருநாமங்களை சொல்லும் போது பார்த்தா கொஞ்சம் விஷமா கூட இருக்கு. கோவிந்தன் நாமமே குழறி கண்ணன் நாமமே குழறி கொன்றீர்னு அம்மாழ்வார் சொல்ற மாதிரியா. கண்ணன் திருநாமத்தை சொல்லாதவங்கன்னு சொன்னா அந்த திருநாமத்தை சொல்றது அந்த பறவைகள் இப்ப சொன்னால் இவள் உயிர் போயிடும் போல இருக்கு. அப்படிப்பட்ட விரகத்துல இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு அங்கே அந்த மாதிரி ஆகும்னு வேடிக்கையா சொல்றார். ஆக திருநாமம் தான் சகலமும், திருநாமம் தான் பாவனம். பாவனம்னா புண்ணியமாக்கும், நல்லதாக்கும், தாரகம், போக்கியம் எல்லாம் திருநாமம் ஆனபடினாலே திருநாமத்தையே தான் சொல்லி கொடுக்கிறாள் கிளிக்கு. முன்னாடியும் அதை தான் சொல்லி கொடுத்துருக்கா, இப்பொழுதும் அதையே சொல்லி கொடுக்கிறார் இந்த நாயகி. என்னென்ன திருநாமத்தை சொல்லணும்னா கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் முதல் திருநாமம் கல் எடுத்து கல்மாரி காத்தாய் எம்பெருமானே,
ஒரு கல்லை எடுத்து, அதாவது கோவர்தனம்ங்கிற மலையை எடுத்து கல்மாரி காத்தாய், கல் மழை பொழிந்த போது இந்திரன் கல்லையே மழையா போயிறானாம். மழை கட்டி ஒண்ணு கல்லு கல்லா விழறதான். அந்த சமயத்துல கோவர்தன கிரி எடுத்து இவர்களை எல்லாம் காப்பாற்றின எம்பெருமானே. இது முதல். காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்றும், திருவூரகம் அப்படிங்கிற திவ்ய தேசம் அது காமரு பூங்கச்சி. காமரு அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்ததான, பூனா அழகான, கட்சி காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய திருவூரகம், அந்த ஊரகத்திலே நின்ற எம்பெருமானே அப்படின்னு ஊரகம் பாசுரம் முன்னாடி வந்திருக்கு. நீரகத்தாய் நெடுவரை நுச்சி வேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. அந்த ஊரகத்தில் நின்ற எம்பெருமானே அப்படின்னு சொல்லு. மூணாவது, வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும், வில்லை இருத்து வில்லை ஒடித்து மெல்லியலான சீதா பிராட்டினுடைய தோளிலே தோய்ந்த எம்பெருமானே அப்படின்னு ஸ்ரீராமனுடைய வைபவம். சீதா பிராட்டிக்காக அங்க ஜனகருடைய தனுசு ஒண்ணு இருக்கச்ச அந்த தனுஷை எடுத்து நான் ஏற்றணும்னு போக அந்த தனுசு ஒடிஞ்சு போயிடுத்து. அப்ப வில்லை ஒடித்தவன் எம்பெருமான். நான் ஏற்றதே கஷ்டம்னா ஒடிக்கிறது இவ்வளவு கஷ்டம். ஆனா அதுவே வளைந்து விட்டதாம். அப்போ சீதா பிராட்டியை கைப்பிடித்தவன். அப்போ கைப்பிடித்த போது அவளுடைய திருத்தோளிலே, சீதா பிராட்டி அவருடைய திருத்தோளிலே எம்பெருமான் சாய்ந்து கொண்டு அவனுடைய வில் இருத்த வைபவம், அந்த வீர பராக்கிரமங்கள் எல்லாம் சீதா பிராட்டிக்கு அர்ப்பணம் செய்கிற மாதிரியாக, உனக்காகத்தானே எல்லாம் செய்தேன் என்று சொல்லும்படியாக அவளுடைய தோளிலே சாய்ந்து கொண்டானான். தோளிலே சாய்ந்து கொண்டான்னு சொல்லல, தோளிலே தோய்ந்து போனான் அப்படின்னு அதிலே மூழ்கிட்டான் இவன். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும். அடுத்த திருநாமம் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும். திருவெக்கா அப்படின்னு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இருக்கார். அங்க துயிலமர்ந்த வேந்தே, அங்க துயில் கொண்டிருக்கார். சயன திருக்கோலத்தை பெருமாள் இருக்கார். அவர் சயன திருக்கோலத்தில் இருக்கிறத பார்த்தா ஒரு ராஜா படுத்துன்னு இருக்கா மாதிரி இருக்குமா. அதனால வேந்தே, ஒரு ராஜாதி ராஜன் போல பெருமாள் ஸ்ரீராமன் சீதா பிராட்டியை விவாகம் பண்ணிட்டு எப்படி ராஜாதி ராஜனா இருக்காரோ அந்த மாதிரி ராஜாதி ராஜனா ஒருத்தர் படுத்துட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்காராம் அவர். வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும். அப்புறம் மறுபடியும் கிருஷ்ணாவதாரம். மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டா என்றும். மல்லர்கள் 2 பேர், அவர்களை மல்லடர்த்து, மல்னா வலிமைன்னு அர்த்தம், பலம், அவர்களுடைய பலத்தை ஒழித்து அவர்களையும் ஒழித்தவன் அப்படின்னு அர்த்தம். அவர்களை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி அவ பலத்தை ஒழிக்கணும். அவளுடைய கர்வம் திமிரெல்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் முதல்ல அடக்கிட்டு அப்புறம் மல்லரை, அந்த மல்லர்கள் 2 பேர் 4 பேர் இருந்தான், அவர்களை ஒழித்தவன். மாகீண்ட கைத்தலத்து என் மைந்தா என்றும். இதுவும் கிருஷ்ணாவதாரம். மா கீண்ட, மானா குதிரைன்னு அர்த்தம். குதிரை ரூபத்துல ஒருத்தன் வந்தான், கேசி அப்படின்னு ஒரு அசுரன். அவன் வாயை பிளந்தான் எம்பெருமான். மா கீண்ட, குதிரையை கிழித்தன்னு அர்த்தம். அந்த குதிரையுடைய வாய்க்குள்ள தன்னுடைய புஜத்தை விட்டு அந்த வாயை அப்படியே பிளந்துட்டான். அப்படிப்பட்ட மா கீண்ட கைத்தலம், குதிரை வாயை கிழித்த கைத்தலத்தை, திருக்கைத்தலத்தை உடையவன். யுத்தம் பண்ணச்ச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யுத்தம் பண்றான், நம்மளும் பார்த்திருக்கோம் இல்லையா. யுத்தம் பண்ணான்னா கையால் அடிப்பான், காலால் அடிப்பான், கொத்துவான், இல்ல அஸ்திர பிரயோகம் பண்ணுவான். ஆனா கிருஷ்ணனுக்கு எல்லாமே வேடிக்கை. இந்த குதிரையை எப்படி அடக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே லீலை தானே. யானை அடக்கிறது ஒரு லீலை. இந்த குதிரையை எப்படி அடக்கலான்னு பார்த்தான்னா அந்த குதிரை கிருஷ்ணன் கிட்ட வந்து ஆணு வாயை பிளந்துதான். சரின்னு சொல்லிட்டு கண்ணுடைய கையை, திருக்கையே அந்த வாய்க்குள்ள வச்சா. அவ்வளவுதான். அந்த குதிரை பிளந்த வாயை மூடவே முடியல. ஏன்னா உள்ளுக்குள்ள கண்ணனுடைய திருக்கை இருக்கும்போது அது பட்ட வாயை மூடிக்கணும் இல்லையா. ஆனா மூட முடியல அதால. ஏன்னா கை உள்ள போயிடுது, உள்ள போய் தொண்டை வரைக்கும் போயிருக்கு. கை நீண்டு கை உள்ளுக்குள்ள தொண்டை பறிக்கவே அந்த பிளந்த வாயை மூடவே முடியாமல் அவன் அப்படியே கீழ்ந்தான் அப்படின்னு வரும். ஆக எம்பெருமானுடைய கைத்தலத்துக்கு இந்த பெருமை. மாக்கீண்ட கைத்தலம், கைத்தலைன்னா திருக்கைகள், கைன்னு அர்த்தம். என் மைந்தா என்றும், அப்படிப்பட்ட என்னுடைய நாயகனே அப்படின்னு சொல்றான். இப்படியாக இந்த கிளியை பார்த்து சொல்லெடுத்து இந்த மாதிரி சொல்லெல்லாம் ஆரம்பிச்சு கொடுக்காரு. இதோ பாரு, இதே மாதிரிதான் நீ சொல்லணும் அப்படின்னு இந்த சொற்களை எல்லாம் முன்னாடி சொன்னதையெல்லாம் எடுத்து கொடுக்கிறார். இந்த முதல் சொல்ல ஆரம்பிச்சு இதே மாதிரி நீ சொல்லு நீ சொல்லு அப்படிங்கிற சொல் எடுத்து தன் கிளியை சொல்லே என்று தன்னுடைய கிளியை பார்த்து இந்த மாதிரி சொல்லெல்லாம் எடுத்து இதையெல்லாம் நீ சொல்லு அப்படின்னு சொல்றா. அந்த கிளி சொல்ல ஆரம்பிக்கிறது, இன்னும் சொல்லல, சொல்ல ஆரம்பிக்க போறது. உடனே
துணை முலை மேல் துளிசோர சோறுகின்றாளே. அந்த கிளி சொல்ல போறது இப்ப சொல்லலேன்னு ஒரு கஷ்டம், சொன்னா எப்படி இருக்கும்னு ஒண்ணு. அதனால கண்ணுல ஜலம் வந்துருத்தான். கண் ஜலம் அப்படியே பெருகி, முன்னாடி போன வாசகத்திலேயே முன்னாடி எல்லாம் கூட பார்த்தோம், நெஞ்சுருகி கண் பனிப்ப நிற்கும் சோறும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியும் வந்து பனி நெடுங்கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள். இந்த ரெண்டு பாட்டுலயும் கண் அப்படியே ஜலத்தோடு இருந்துட்டு இருக்கா நாயகின்னு தெரிஞ்சுது. இந்த பாட்டுல அந்த கிளி சொல்ல போறது இல்லையா, அதை எதிர்பார்த்து இருக்கிறபடினால அந்த கண்ணுல இருக்கக்கூடிய ஜலம் அப்படியே பெருக ஆரம்பித்து இவருடைய திருமார்பு வரைக்கும் வந்துருத்தான். துணை மூலை மேல் துணையாக இருக்கக்கூடிய இரண்டு திருமுலைகள் மேலே துளி சோர, கண் துளியானது அப்படியே பெருகி வந்து நிற்கும்படியாக சோர்கின்றாலே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். எவ்வளவு கஷ்டம் இருந்தா அந்த ஜலம் வந்து இவருடைய மார்பை நனைக்கும்படி ஆகும். அந்த மாதிரி அவ்வளவு துக்கத்தோடு இருக்காளாம். அந்த திருநாமத்தை சொல்லுறதுல ஒரு துக்கம் ஒரு ஆனந்தம் ரெண்டும் தான் இருக்கும். திருநாமம் சொல்றதுன்னு ஒரு ஆறுதல், ஆனந்தம் இல்லை ஆறுதல்னு சொல்லலாம். ஆனா கூட கண்ணன் இல்லை இல்லையா, அந்த ஒரு துக்கம் இருக்கும். ஆனா திருநாமம் எப்படி போக்கியமா இருக்குங்கிறது அடுத்த பாசுரத்துல பார்க்க போறோம். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்றும் வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்றும் வெக்காவில் துயில் அமர்ந்த வேந்தே என்றும் மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டாய் என்றும் மாகேண்ட கைத்தலத்து என் மைந்தா என்றும் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணை முலை மேல் துளிசோரச் சோறுகின்றாளே. இந்த 6 திருநாமம் சொல்லியிருக்கா இல்லையா, ஒன்னொன்னா பார்க்கலாம். கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்றும், எம்பெருமான் இப்படி ரட்சித்தான். அந்த ரட்சித்த வைபவத்தை சொல்லணும்னா கிருஷ்ணாவதாரத்துல பல விதமா ரட்சிச்சா கூட ஒரு மலையை எடுத்து ரட்சிச்சான் அப்படிங்கிறது ரொம்ப அசாதாரணமா இருக்கு. ஏன்னா பெரிய மழை பெய்யச்ச அதை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணா கேட்டா, மலையே கொடையாக எடுத்தான்னா இந்த மாதிரி கதை யாருக்கிட்ட கேட்க முடியும்? இதுதான் பகவானுடைய ரட்சணங்கிறது அனித்தர சாதாரணம் அப்படிங்கிறது தெரியுது இல்லையோ. அப்படி ரட்சிக்க கூடியவன் என்னுடைய நாயகன், அதனால தானே அவனை நாயகனாக இவள் வருத்திருக்கிறாள். அதனால என்னையும் ரட்சிப்பான். ரட்சிக்கணுங்கிறதே, எப்படி ரட்சிக்கணுங்கிறதே ரொம்ப சிரேஷ்டமான முறையிலே செய்யக்கூடியவன் ரட்சிப்பான் அப்படிங்கிற அர்த்தத்துல இத முதல்ல இந்த ரட்சக பிரபாவத்தை சொல்றதுக்காக இந்த திருநாமம் முதல்ல ஆரம்பம். இந்திரன் வந்தான், இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இந்திரனுக்கு பூஜை கொடுக்கணும் அப்படின்னா, ஆனா கிருஷ்ணனுக்கு அது பிடிக்கல. ஏன்னு கேட்டான்னா, தான் இருக்கும்போது தேவதாந்திரங்களை போய் அவ்வளவு வசத்தியா நினைச்சுட்டு இருக்கா. இந்திரன் மழை கொடுக்கறான் அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா தேவாதி தேவனான கிருஷ்ணன் நேரம் இருக்கான் முன்னாடி. அப்ப பார்த்தான், இவர்கள்கிட்ட இருந்து பூஜையை தான் எப்படியாவது வாங்கிடணும்னு முடிவு பண்ணான். ஆனா இவர்கள்கிட்ட போய் நீங்க எனக்கு பூஜை போடுங்கோ அப்படின்னா அவளை சிரிப்பா சில சமயம். கண்ணா நீ யாரு அப்படின்னு கேட்பான். அதனால மலைக்கு பூஜை போடுங்கோள் அப்படின்னு சொல்லி மலை ரூபத்துல கிருஷ்ணனே இருந்துட்டு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மலையே ரட்சிக்கும், உங்களை கவலைப்படாதீர்கள் அப்படின்னா. மலைக்கு பூஜை போடுங்கோ, மலை தானே உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது. உங்களுக்கு வேண்டி பசுமாட்டுக்கு பால் கொடுக்கறது எதுன்னா மலை தான். ஏன்னா மலையில தானே புல்லுகள்லாம் நிறைய இருக்கு. அதனால நமக்கு தீர்த்தமோ இல்ல பாலோ எல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் காரணம் அந்த மலை தான் அப்படின்னு மலையை ஒரு வியாஜமாக்கி கொடுத்து மலை உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் இந்திரன் கோபிச்சுண்டு மழையை பெய்ய, இப்ப கிருஷ்ணன் பார்த்தான், அவன் சொன்னதை காப்பாற்றணும் இல்லையா, மலை உங்களை காப்பாற்றும் சொன்னா இல்லையா. இன்னும் என்ன பண்றதுன்னு பார்த்தான், அந்த மலையே எடுத்து வச்சு நிக்கிறான். இப்ப பாருங்க மலை தான் உங்களை காப்பாத்துறது அப்படின்னு, மலையே கொடையா வைத்துக் கொண்டு மலை தானே உங்களை காப்பாத்துறது பாத்தீங்களா அப்படின்னு. இதனால என்ன தாத்பரியம் கண்ணன் சொல்றான், நமக்கு என்ன தாத்பரியம் சொல்றான் அப்படின்னு கேட்டானா, லோகத்துல ரட்சகமான வஸ்துன்னு எது இருக்கோ அதெல்லாம் ரட்சகமாக ஆக்கிறது கிருஷ்ணன் தான். இவர் காப்பாத்துவார், அவர் காப்பாத்தார், அவர் காப்பாத்துவார், டாக்டரை காப்பாத்துவார் அப்படின்னா டாக்டரை காப்பாற்றும்படி வச்சிருக்கவன் கிருஷ்ணன் தான். அவர் தவர் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரேன்னு சொல்ற மாதிரியா எத்தனை தெய்வங்கள் இருக்கு. காப்பாற்றுற தெய்வங்கள் நிறைய இருக்கு. எல்லா தெய்வங்களும் தெய்வங்களாக ஆக்கி காப்பாற்றும் தன்மையை அதுக்கு கொடுத்தவன் கிருஷ்ணன் தான். அப்ப கிருஷ்ணன் வச்சான்னா மலை கூட காப்பாற்றும், இந்திரன் கூட காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு ஆகும். இந்திரனுக்கு இந்த விஷயம் புரியாம இருந்தது. நான் தான் ரட்சகன் நினைச்சுட்டு இருக்கேன், அதனால அவனுக்கும் ஒரு பாடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக
இந்திரா நீ ரட்சகன் இல்ல, நான் நினைச்சா கல்லு ரட்சகம். கல்லு போயா ரட்சிக்கும்? கல்லு எங்க, மனுஷன் எங்க, தேவர்கள் எங்க? கல்லு அச்சேதனம் தானே. அச்சேதனமான கல்லு கூடவா ரட்சிக்கும்? தேவர்கள் தானே ரட்சிப்பார்கள். அப்படின்னா தேவர்களை ரட்சகனாக்கினவன் நான் தான். நான் நினைச்சா கல்லு கூட ரட்சிக்கும், கோவர்தனம் கூட ரட்சிக்கும் அப்படின்னு நிரூபணம் பண்றான் கிருஷ்ணன். மொத்தத்துல என்ன கேட்டா, மொத்தத்துல ரட்சகன் கிருஷ்ணன் தான். அவன் யாரை ரட்சகாலாக நமக்கு நியமிக்கிறானோ அவன் நமக்கு ரட்சகனா தெரிகிறான். இந்த சம்சாரத்துல முதல்ல சொன்ன மாதிரி இவர் தான் காப்பாத்தினார், அவர் தான் காப்பாத்தினார்னா எல்லாம் தெய்வம் தான் அவளை அமுச்சு வச்சு காப்பாத்துறது அப்படின்னு அர்த்தம். அதனால அதை நிரூபணம் பண்ணணும். கல்லே உங்களுக்கு ரட்சகம் ஆகும் அப்படிங்கறத நிரூபணம் பண்றதுக்காக கல் எடுத்து கல்மாரி காத்தா என்றும் அப்படி ஒரு கல்லை எடுத்து இந்திரன் பொழிந்த கல் மழையிலிருந்து இவர்களை எல்லாம் காப்பாற்றினான். கல்லு மழையா பெஞ்சதுன்னா அது ஆபத்து தானே தரும். அப்படின்னா உன்னுடைய கல்லு ஆபத்து கொடுத்தா என்னுடைய கல்லு ரட்சணத்தை செய்யும் அப்படின்னு. கல்லு மழையா பெஞ்சு திருவாய்ப்பாடிய ஒழிச்சுடணும், நாசம் பண்ணிடணும். திருவாய்ப்பாடின்னு ஒண்ணு இல்லாத மாதிரி பண்ணிடணும். தனுஷ்கோட்டி கொள்ளும், தனுஷ்கோட்டியும் ஒரு ஊர் இருந்துதான், இப்ப பாருங்க ஒண்ணும் இல்லாத போயிடுது. அந்த மாதிரி பண்ணிடணும்னா ஆனா ஒரு கல் எடுத்து கண்ணன் அதை காப்பாற்றி கொடுத்தான். அப்படின்னா கல் எடுத்து கல்மாரி காத்தா என்றும், கல் எடுத்து அப்படிங்கிறாரு இல்லையா, மலை எடுத்துன்னு தானே சொல்லணும். மலை எடுத்து ஏன்னா பெரிய மலை இல்லையா, அப்படின்னா இந்த மலையை எடுக்கிறது கூட கல் எடுக்கிற மாதிரி இருக்கான் கிருஷ்ணனுக்கு. அவ்வளோ அனாயாசமா செய்யறானா. தெருவில் இருக்கிற கல்லை பட்டு நம்ம கையில் எடுக்கணும் இல்லையோ. ஒரு நாய் பார்த்தோம்னா பயமா இருக்கு, நாயை ஓட்டணும்னா என்ன பண்ணுவோம், பட்டுன்னு ஒரு கல் எடுக்கிறோம் இல்லையோ. அந்த மாதிரி கோவர்தனத்தை எடுத்துட்டான். காப்பாற்றணும் கிருஷ்ணா, அபயம் அபயம் அப்படிங்கிற, கவலையப்படாதவங்க அபயம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தெருவில் ஒரு கல்லை எடுக்கிற மாதிரி பட்டுன்னு கோவர்தன் எடுத்து தலைக்கு மேலே வச்சு நிற்கிறான். சரி அபயமா வாங்கோ எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் மொத்த பேருமா சேர்ந்து கோவர்தன் வழியை தூக்கி பிடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லலை. உடனே கல் எடுக்கிற மாதிரி அதை எடுத்து கொடை மாதிரி மேல வச்சுட்டு இருக்கான், கொடை பிடிக்கிற மாதிரி மேல வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. அதனாலே அனாயாசம் எப்படி காப்பாத்தறான் அப்படிங்கறதுல ஈடுபடக்கூடியவள் இந்த நாயகி. அதே சமயம் அதை எப்படி அனாயாசமா செய்யறான், இவனுடைய சக்தி என்ன அதெல்லாம் எடுத்து பார்க்கிறான். ரட்சகனுடைய சக்தி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவான் ரட்சகன் மாத்திரம் இல்லாமல் அவன் எப்படி ரட்சகன் அப்படின்னா அபரிமிதமான சக்தி, அச்சிந்தியமான சக்தி இருக்கிறபடினால அவன் எப்படியெல்லாம் ரட்சிப்பான். இதை யார் நினைச்சு பார்த்தா ஒரு மலையை எடுத்து காப்பாற்றுவான், ஆனால் எப்படி ஆனால் ரட்சிப்பான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்ப நிம்மதியா இருக்கலாமா. அதுக்கு உதாரணம் யாருன்னா சீதா பிராட்டி தான் உதாரணம். அசோகோணத்துல சீதா பிராட்டி இருக்கார். அப்ப திருவடி ஆஞ்சநேயர் போய் சீதா பிராட்டி கிட்ட சொல்றார், பிராட்டியாரே தேவியே என் கூட வந்துடும், நான் நேரம் கொண்டு போய் ராமன் கிட்ட கொண்டு போய் உங்க சேர்த்துடுறேன்னு விட்டார். அவர் தானே கடலை தாண்டி அங்கேருந்து இந்த பக்கம் வந்திருக்கார். அதே மாதிரி நான் கொண்டு போய் ராமன் கிட்ட போய் உங்களுக்கு சேர்த்துடுறேன் அப்படின்னு. ஆனா சீதா பிராட்டி ஒத்துக்கலையே. ஏன் ஒத்துக்கலைன்னா சரைஷ்டு சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம் நயே எதி காகுஸ்தா தத்தஸ்ய சதிருஷம் பவேத். ராமன் என்னை கூட்டுக்கணும் அப்படிங்கிறார். பெருமாள் கட்டாயம் என்னை கூட்டுக்கணும். அவர் இலங்கையில எல்லாரையும் ஒழித்து என்னை கூட்டு கொண்டு போனால் அவருடைய வீரியத்துக்கு அது பொருத்தமாக இருக்கும். நீ கூட்டு போன வச்சுக்கோ, இது ஒரு நீச்ச காரியம் மாதிரி இருக்கு, ஒரு வீரன் செய்யற காரியமா இல்லையே. அதனால பெருமாளுடைய ரட்சணம் அப்படிங்கிறது வேற யாராவது ஒருத்தர் காப்பாத்திட்டா கடைசியில நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிக்கிறவர் இல்லையே பெருமாள். சில பேர் அப்படி எல்லாம் பண்றாங்க. யாராவது ஒருத்தர் வச்சு ஏதாவது நடந்துட்டு வச்சுக்கோ, ஆஹா நான் தான் சாதிச்சேன் அப்படின்னு சொல்லு. தெய்வாதீனமா நடந்ததா கூட அது தானே சாதிச்சேன்னு சொல்லிக்கிறவாள் லோகத்துல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ. ஏதோ பகவத் சங்கல்பத்தினால் நடந்திருக்கும், ஆனா தன்னுடைய பெருமையா சொல்லிக்கிறோம் இல்லையோ. ஆனால் சீதா பிராட்டி என்ன சொல்றாருன்னா, ஆஞ்சநேயா அவர் பெருமாள் இருக்கட்டும், அவர் யுத்தம் பண்ணி என்னை ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறார். அவருடைய பெருமைக்கு குறைவு வரக்கூடாது, அந்த பிரபாவம் அப்படியே நடக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த பிரபாவத்திலே நாயகிகள்லாம் ஊறி இருப்பார்கள். அதை பத்திதான் பின்னாடி வில்லு இருக்குன்னு வரப்போகுது. நல்ல நாயகியா இருக்கிறவர் அந்த பிரபாவத்திலே ஊறி இருக்கிறபடினாலே அப்ப கல்லெடுத்து கல் மாறி காத்தா என்றும் அப்படின்னு கல்லெடுத்து காப்பாற்றினவன் ஆயிற்றே நீ, அப்ப என்னையும் காப்பாற்றணுங்கிற இந்த நாய்க்கு சொல்றார்.
அங்க மழை பெஞ்சுது, பயங்கரமான மழை பெஞ்சுது, அதனால காப்பாத்தினேன். இங்க என்னன்னு கேட்டா இங்க அதுக்கு மேல பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா துக்க மழைன்னு பெய்யறதாம். பகுதா சந்தத துக்க வரிஷினி அப்படின்னு ஆள வந்தார் சொல்றார். பகுதா சந்தத துக்க வருஷினி, எப்பொழுதும் ஓயாமல் துக்கமே இருந்துட்டு இருக்கு இங்க சம்சாரத்தில். கல் மழை பெய்யற மாதிரி துக்க மழை பெஞ்சுட்டு இருக்கு. இப்போ நீ காப்பாற்ற வேண்டாமா? கோவர்தனம் ஒரு ஊரையே காப்பாத்தினீங்க, அப்ப நான் என் ஒருத்தையே காப்பாற்ற வேண்டாமா? அப்படிலாம் உள்ள பாவம் இருக்கு. ஒரு மலை எடுத்து காப்பாத்தினியே, நான் என்ன மலை எடுத்தா காப்பாத்தணும்னு சொல்றேன். நீ மலையும் எடுக்க வேண்டாம், ஒன்னும் எடுக்க வேண்டாம். உன்னுடைய திருத்தோலையும் உன்னுடைய திருக்கையும் எனக்கு காண்பிச்சாலே போரும். அதுவே எனக்கு பெரிய ரட்சகம். நான் மலை எடுக்க சொல்லலையே உன்ன அப்படின்லாம் சொல்றேன். கல் எடுத்து கல்மாரி காத்தா என்றும் காமருப்பும் கட்சி ஊரகத்தா என்றும், அழகான எல்லாரும் விரும்பப்படக்கூடிய அழகான திருவூரகத்திலே நிற்கக்கூடிய எம்பெருமான். திருவூரகத்திலே திருக்கவ பெருமான் எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் முன்னாடி. திருவிக்கவ பெருமான் சேவை சாதிக்கிற இடம், உலகளந்த பெருமான் சேவை சாதிக்கிற இடம். ஆனால் இவர்கள் கிருஷ்ணாவதாரத்தையும் உலகளந்த பெருமான் வைபவத்தையும் ஒன்னாதான் சொல்லுவா பல இடங்கள். அன்று உலகம் அளந்தா எடி போற்றி மாதிரியாக. ஏன்னா ரெண்டுமே ஆச்சரியமா இருக்கும், ரெண்டுமே அழகா இருக்குமா அப்படின்னு. அதனால அதையும் சேர்த்து சொல்ற. காமருப்பும் கட்சி ஊரகத்தா என்றும். கட்சின்னு காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துக்கு பெருமை. அது ரொம்ப, காஞ்சினாலே ரொம்ப அழகா இருக்குமா. நகரேஷு காஞ்சி அப்படின்னு பெயர் பழமொழி அந்த காலத்துல. நகரங்கள்ல ரொம்ப அழகானது காஞ்சி அப்படின்னு பிராச்சீனத்துல நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லுவா. புஷ்பேஷு ஜாதிஹி புருஷேஷு விஷ்ணு. புஷ்பத்துல மல்லிகைப்பூத புஷ்பம், பூனாலே மல்லிகைப்பூ தான். அந்த மாதிரி நகரம்னாலே காஞ்சிபுரம் தான் அப்படின்னு சொல்லும்படியான இடம். அது எல்லாரும் விரும்பும்படியா அழகா இருக்குன்னா, அப்படி எல்லாரும் விரும்பும்படி காஞ்சிபுரத்துல என்ன இருக்குன்னு கேட்டா நிறைய திவ்ய தேசங்கள் இருக்கு. இப்பவும் பார்த்தா தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் அடுத்தடுத்து திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு. அதனால திருப்பதிகளாலே சமிருத்தமாகையா இருக்கையாலே போக்கியங்களால் சமிருத்தமான தேசம் அப்படின்னு பெரியாச்சம்பிள்ளை சாதிக்கிற. திவ்ய தேசம் இருக்கிறபடினால நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நன்னா உத்தியானங்கள், அதாவது தோட்டங்கள் எது எது எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கிறபடினால பரமபதம் போல இருக்கான். இது காமருப்பும் கட்சி ஊரகத்தா என்றும், வெள்ளிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும். அடுத்து ஸ்ரீராமாவதாரம். வில்லை முறித்து மெல்லியலான சீதா பிராட்டி மிகவும் மென்மையானவள். இவன் வில்லுங்கிறது ரொம்ப மோசமானதான ரொம்ப திருடமானது. சீதா பிராட்டிய தோல் அப்படிங்கிறது மிக மென்மையானது. இந்த மென்மையான தோல் வரணும்னா அந்த வலிமையான வில்லை நானே தங்குறார் ஜனகன். சம்மந்தமே இல்லாம சொல்றாரு பாருங்க. இவள் தோலை மிகவும் மென்மையா இருக்கு. அப்ப இது வேணும்னா, உங்களுக்கு வேணும்னா அந்த வலிமையான அந்த வில்லை எடுக்கணும். எடுக்கவே முடியாது யாராலையும். எடுத்து நானே தனம் அப்படின்னா பெருமாள் எடுக்கச்ச உடனே அது முறிஞ்சு கீழே விழுந்துதான். ஜனக சக்கரவர்த்தி சொன்னபடினால அதை எடுக்கிற உடனே வில்லை எடுத்து நான் ஏற்று வைக்கச்ச அதே அது முறிஞ்சு விட உடனே சீதா பிராட்டியோட விவாகம் நடக்கும். அந்த விவாகம் உடனே நடக்கல. உடனே ஜனக மகாராஜா நான் சீதா பிராட்டியை விவாகம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்ல, அது இருக்கட்டும், என்னுடைய அப்பா தசரதர் சொல்லணும், வசிஷ்டர் சொல்லணும் அப்படின்னு பெருமாள். அப்ப அதை பார்த்தார் சீதா பிராட்டி. இவருடைய ஆண் பிள்ளைத்தனத்தை பார்க்கிற. ஆண் பிள்ளைத்தனம்னா ரெண்டு இருக்கணும். ஒண்ணு என்னதுன்னா வீரியம் பராக்கிரமம் இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா மிடுக்கு இருக்கணும். ஏதோ ஒருத்தர் கொடுத்தானே சரி அப்படின்னு இழிச்ச வாயனாக சிரிச்சு கொண்டே சரி இடிலாம் சொல்லக்கூடாது. அதுவும் சில பேர் மாமனார் கிட்டதான் நிறைய கௌரவம் காமிப்பார். இப்ப சீதா பிராட்டி பார்க்கிறார், வில்லை முறித்தது ஒரு ஆண் பிள்ளைத்தனம். அதுக்கப்புறம் வார்த்தை சொன்னதற்குள் ஒரு கம்பீரமான வார்த்தை, அதாவது தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்கா மாதிரி சாஸ்திரியமான வார்த்தை, கம்பீரமான வார்த்தை. எங்க அப்பா சொல்லணும், எங்க குலகுரு வசிஷ்டர் சொல்லணும் அப்படிலாம் சொல்றாரு இல்லையோ. அது பார்த்தா ஜனகருக்கும் பெருமை, சீதா பிராட்டுக்கும் பெருமை. அதனால அவள் ரெண்டையும் கொண்டாடும் போது அவளுடைய திருத்தோளிலே அந்த சிரமம் எல்லாம் தீரும்படியாக பிராட்டியினுடைய திருத்தோளிலே சாய்ந்து கொண்டானாம் எம்பெருமாள். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்றும்
அவள் தோளிலே முழுகினான் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா பெருமாளுடைய பராக்கிரமமும் இது எல்லாம் பிராட்டிக்குள்ள அடக்கம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பெருமாளுடைய விபுத்துவமே பிராட்டிக்குள்ள அடக்கமா இருக்கச்ச, பெருமாள் விபுவா இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா பிராட்டியும் தான் எல்லா இடத்துலயும் விபுவா இருக்கார். இப்ப அவரை விட்டுட்டு இவன் விபுவா இருக்கானா? பெருமாள் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னா பிராட்டி இல்லாத இடத்துல அவர் இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரை விட்டுட்டு இவன் எங்கே இருக்க முடியாது, ஏன்னா அவரும் விபுவா இருக்கிற அப்படின்னால. அப்ப பெருமாளுக்கு என்னென்ன பிரபாவம் இருக்கோ எல்லா பிரபாவமும் பிராட்டியோட சேர்ந்துதானே இருக்கு. பெருமாளுடைய கல்யாண குணங்கள் என்ன, பெருமாளுடைய சரீர குணங்கள் என்ன, சௌந்தரியம் முதலானதெல்லாம், ஆத்ம குணங்கள் என்ன, இது எல்லாமே பிராட்டியாரோட சேர்ந்துதானே இருக்கு. அதனால மொத்தத்துல பெருமாள் எப்படி இருக்காங்கன்னா பிராட்டியோட தோய்ந்து இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ஸ்வரூபம் அதான் சொல்ற, ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படி. அப்போ பெருமாளுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பிராட்டியோட சேர்ந்து இருக்கு. அதனால பிராட்டியுடைய தோல் தோய்ந்தான் அப்படின்னு சொல்லும்போது பிராட்டிக்குள்ள அடக்கமா இருக்கானாங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. ஏன்னா மொத்தம் எல்லாமே பெருமாளோட சேர்ந்துதானே, பிராட்டியோட சேர்ந்துதானே பெருமாளுக்கு இருக்கு, தனியா இல்லையே, ரெண்டு பேருக்கு சேர்ந்துதானே இருக்கு. அதனால இந்த தெற்கே சில திவ்ய தேசங்கள்லாம் பார்த்தா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்து ஒரே மாலை சாத்திடுவான், தனித்தனி மாலை கூட சாத்த மாட்டான். ஒரே மாலை, என்ன ஒரே மாலையா சாத்திருக்குங்களே அப்படின்னா தோளோட தோல் சேவை அப்படின்னு பேர். திருவேந்திபுரத்துல கூட உண்டு தோளோட தோல் சேவை அப்படின்னா பிராட்டி தோளும் பெருமாள் தோளும் சேர்ந்து இருக்கும். ரெண்டு தோல் தெரியாது, ஒரே தோல் தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு நெருக்கத்துல இருப்பாரு. அப்போ தோல் தோய்ந்தாய் அப்படின்னா பிராட்டியினுடைய தோளுக்குள்ளே பெருமாள் அடங்கி இருக்கிறபடினாலே சகல வைபவமும், ஏன்னா பெருமாளுடைய விபுத்துவம் உட்பட சொன்னேன் இல்லையா, எல்லாம் பிராட்டியோட சேர்ந்து இருக்கு. அப்ப பெருமாளுடைய தோல்ல பிராட்டி சார்ந்து இருக்காருன்னா அதுவும் உண்டு, இதுவும் உண்டு. ஆனா பிராட்டிக்கு ஒரு பெருமை அதிகம், அது புருஷகாரத்துவங்கிறது அதிகம். புருஷகாரத்துவம் இருக்கிறபடினால பிராட்டி என்ன சொன்னாலும் பெருமாள் கேட்பான். அதனால தானே அவளுக்கு ஸ்ரீஹின்னு பெயர், பெருமாளை கேட்க வைக்கிறவள். எதை சொன்னாலும் கேட்பான். ஸ்ரீவல்லபா அப்படிங்கிற கத்தியத்துல ஸ்ரீ வல்லபனா அப்படின்னா அவ்வளோ வால்லபியம் உண்டு, செல்வாக்கு உண்டுன்னு அர்த்தம். பிராட்டிக்கு அத்தனை செல்வாக்கு உண்டு பெருமாள் கிட்ட. அதனால வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபினா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா, பிராட்டியினுடைய திருக்காதுல இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அந்த புஷ்ப வாசனை பெருமாளுடைய திருத்தோல்ல இருக்கு அப்படிங்கிற. ஏன்னா தோல் சேர்ந்தே இருக்கிறபடினால பிராட்டியும் பெருமாளுடைய தோல்ல சாய்ந்திருக்கார், பெருமாளும் பிராட்டியினுடைய தோல்ல சாய்ந்திருக்கார். வெறும் சாய்ந்து இல்ல தோய்ந்திருக்கான்னு பார்த்தோம். வில்லிருத்து மெல்லி தோல் தோய்ந்தா என்றும். அப்படி இருக்கச்சு எனக்கு என்ன கவலை, என்னுடைய துக்கத்தை போக்கடிப்பதற்கு பிராட்டி சந்நிதி வேற இருக்கேன். வெக்காவில் துயில் அமர்ந்த வேந்தே என்றும். வெக்காவிலே சைன திருக்கோலத்தில் இருக்கான், மிதிலையிலே விவாக திருக்கோலம், வெக்காவிலே சைன திருக்கோலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஏன்னா மிதிலையில ஒரு ராஜகுமாரனா இருந்தான் இல்லையா, அந்த ராஜகுமாரன் விவாகம் பண்ணிட்டு நேர திருவெக்காவிலே வந்து அங்கே கண் வளர்ந்தருளுகிறான் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான். வெக்காவில் துயில் அமர்ந்த வேந்தே என்றும் அல்லடர்த்து மல்ல. இப்ப பாருங்க, ஒரு திவ்ய தேசம், அதாவது முதல் வரியில ஒரு விபவாவதாரம், ரெண்டாவது வரியில அர்ச்சாவதாரம், மூணாவது வரியில விபவாவதாரம், நாலாவது வரியில அர்ச்சாவதாரம். இது மாத்தி மாத்தி சொல்லிட்டு வர்றார். அதுதான் திருமங்கி ஆழ்வார் அப்படிங்கிறது. இவர் விபவாவதாரத்தை மாத்திரம் சொல்லிட்டு விட்டுட மாட்டார், அர்ச்சாவதாரம் சொல்லாட்டா இவருக்கு சரிப்படாது. அர்ச்சாவதாரத்தோட சேர்த்துதான் எல்லாமே சொல்லணும். பிடிதோறும் நெய் வார்ப்பாரை போலே அப்படிங்கிற பெரியவாச்சாம்பிள்ளை. ராஜகுமாரர்கள்லாம் ஒவ்வொரு பிடி சாதம் சாப்பிடும் போது அதுல நெய் சேர்த்துப்பானாம். அதுல நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஆரம்பத்தில் அன்னசுத்தின்னு கொஞ்சம் நெய் சேர்ப்போம், அதோட சரி. ஆனா ராஜகுமாரர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டானா ஒன்னொன்றில நெய் சேர்த்துப்பா, நெய் தொட்டுப்பார்கள். அந்த மாதிரி இவர் ஒவ்வொரு விஷயம் சொல்லிச்சும் அர்ச்சாவதாரத்தை தொட்டுப்பார். அது இல்லாட்டா அந்த விஷயம் சொன்ன திருப்தியானது இவருக்கு இருக்காது. ராமாவதார விஷயம், கிருஷ்ணாவதார விஷயம் எதை சொன்னாலும் அர்ச்சாவதாரத்துல சேர்த்தே சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் மற்ற ஆழ்வார்களுக்கும் திருமங்கி ஆழ்வாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற ஆழ்வார்கள்லாம் எம்பெருமானுடைய பரத்வம், எம்பெருமானுடைய சௌலபியம் எல்லாத்தையும் பேசுவா இல்லையா. பரத்வம் எங்க இருக்குன்னா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கு
திருப்பார்கடல்ல இருக்கு அப்படின்னு பேசுவார்கள். எம்பெருமானுடைய லீலைகள் சௌலபியம்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா விபவ அவதாரங்கள்ல பேசுவார். அதை நாம நேர பார்க்கறது எங்க அப்படின்னா அர்ச்சாவதாரம். அப்படிப்பட்ட எம்பெருமான், அப்படிப்பட்ட கண்ணன், அப்படிப்பட்ட ராமன் இங்க இருக்கான்னு பாருங்க அப்படின்னு அந்த விபவாவதார பெருமையை சேவிக்கும்படியாக அர்ச்சாவதாரத்துல திரிக்கிறோம் பெருமாளும் பாண்டவதூத பெருமாளும் இந்த மாதிரி பெருமாள்லாம் இருக்கான்னு, பார்த்தசாரதி பெருமாளும் இந்த மாதிரி பெருமாள்லாம் இருக்கான்னு காமிப்பார்கள். ஆனா திருமங்கையாழ்வார் எப்படின்னு கேட்டா இவருக்கு பரத்துவமும் சரி, சௌலபியமும் சரி, பிரத்யக்ஷமும் சரி, எல்லாம் அர்ச்சாவதாரத்துல. அவர்களுக்கு பரத்துவம் சீவை குண்டத்திலே, சௌலபியம் விபவாவதாரத்திலே, பிரத்யக்ஷம் அர்ச்சையிலே. ஆனா திருமங்கையாழ்வார் இவருக்கு பரத்துவமும் அர்ச்சையில தான். இந்த அர்ச்சையில பெருமாள் சொல்லி இவர் தான் அங்க போய் சீவை குண்டத்தில் இருக்கார் அப்படின்னு கொண்டு போறவர் இவர். அந்த ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் பெருமாள் இருக்கிறதே அவனுடைய பரத்துவம் அப்படின்னு அதையே பரத்துவமாக சொல்லக்கூடியவர். தெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும் அப்படின்னு சொல்றாரு, அந்த மாதிரி சொல்லக்கூடியவர். அப்புறம் அடுத்தது கிருஷ்ணாவதாரம். மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டா என்றும். மல்லரை ஜெயிப்பதற்கு முன்னாடி அவருடைய மல் அடர்த்து, அவருடைய வலிமையை ஒழித்துன்னு அர்த்தம். சாணூரன் முஷ்டிகன் 2 பேர், அவனுக்கு சகாயம் படத்துக்கு இன்னும் 2 பேர். முதல்ல அவருடைய மிடுக்கை அழித்து இவர்கள் 2 பேர், இங்கே 2 பேர், பலராமன் கிருஷ்ணன் 2 பேர். பலராமனும் கிருஷ்ணனும் முதல்ல யானையை கொண்டுட்டு அந்த யானை தந்தத்தை தோல்ல போட்டு அந்த சபைக்குள்ள வந்தாலே பார்க்கலாம். அப்ப சபையே பெரிய சப்தமா இருந்தது. பெரிய யானை தந்தம் கிருஷ்ணனை காட்டிலும் பெருசா இருக்கு. கிருஷ்ணன் ரொம்ப சின்னவன், இவனை போல 2 மடங்கு இருக்கு யானை தந்தங்கிறது. அப்படிப்பட்ட யானையை ஒழிச்சு யானை தந்தத்தை தோல்ல போட்டுக்கொண்டு அந்த சபைக்குள்ளே பலராமனும் கிருஷ்ணனும் உள்ளுக்குள்ள வருகிறார்கள். நிறைய ஜனங்கள், ஏகப்பட்ட ஜனங்கள், மந்திரிகள் எல்லாரும் காத்துருக்கா ராஜசபையில வேடிக்கை பார்க்கறதுக்காக. அப்ப இவன் உள்ளுக்குள்ள வரைச்ச அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். அப்படிப்பட்டவனோட யுத்தம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிற ஆய்வா சாணூர முஷ்டிகால்லாம். கிருஷ்ணன் சொன்னா யுத்தம் எல்லாம் வேண்டாமே அப்படின்னா, இல்ல யுத்தம் பண்ணணும், நாங்களாம் சின்ன பசங்க, நீங்க 2 பேரும் அப்படி யுத்தம் பண்ணிக்கோங்க, நாங்க 2 பேரும் நாங்க எப்படி, அதாவது வெறும் வேடிக்கை தான் காமிக்கணும் தானே, முஷ்டியோட முஷ்டி கோத்துண்டு நீங்க 2 பேரும் அப்படி தோளோட தோல் கோத்துண்டு நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, வேடிக்கை பார்க்கட்டும் எல்லாரும். அது மாதிரி நாங்க 2 பேரும், நானும் பலராமண்ணாவும் இங்க இருக்கோம், நாங்களும் வேணா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னா அதெல்லாம் கிடையாது, நீ என்னோட சண்டை போடணும்னா. மல் அடர்த்து, அப்ப முதல்ல அவளுடைய கர்வத்தை ஒழித்து அதுக்கப்புறம் மல்லரை நிரசித்து. மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டா என்றும் மல்லர்களை ஒழித்தான். அன்று அப்படின்னா அந்த காலத்துல அன்னைக்கு இதை செய்தார். அன்று அந்த நாள் கம்சனை வதம் பண்ண நாள் இருக்கும் இல்லையோ, அது விசேஷமான நாள் போல இருக்கு. இன்று ஆண்டாள் சொன்னார் இல்லையா, இன்றைய அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் இன்றையா முந்தோம் இறங்கின்னு. இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அவ அப்பா அம்மாவை பார்க்க போற நாள். வசுதேவரும் தேவிகையும் பார்க்கணும். பிறந்த அன்னைக்கு பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் அங்கேருந்து விட்டு கோகுலத்துக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னைக்கு வசுதேவரையும் தேவிக்கும் பார்க்க போனோம்னு காத்துன்னு இருக்கான் கண்ணன். எப்போ வாய்ப்பு கிடைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஆசையில இருக்கான். அம்மா அப்பாவை பார்க்கணுமே, அவளுடைய குறைய தீர்க்கணும். முதல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. ஆனா அப்படி கண்ணன் சங்கல்பிச்சுண்டு வசுதேவரை பார்க்கிற நாள், தேவகியை பார்க்கிற நாள், அம்மாவை பார்க்கிற நாள் விசேஷமான நாள் இருக்குச்ச. அப்ப நேர போய் பார்த்துட வேண்டியது தானே. நடுவுல இதுக்கு இந்த மல் அடர்த்து மல்லரை அன்று அவர்களையெல்லாம் ஒழிக்கிறான்னா, அம்மா அப்பாவை பார்க்கும்போது முதல்ல இவாளை ஒழிச்சுட்டு போனோம்னு முடிவு பண்ணிட்டான். நான் நேர போய் அம்மா அப்பா நான் வந்திருக்கேன்னு சொல்றது இல்லை. உங்களை இத்தனை நாள் படாதபாடு படுத்தினவர்கள் யாரு, கம்சன் முதலானவர்கள், அவர்களை எல்லாம் ஒழித்து விட்டு ஒரு புத்திரனாக நான் வந்திருக்கேன், என் கடமையை செஞ்சுட்டு ஒரு புத்திரனாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி இல்லாம தானும் மறைஞ்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அவளுக்கு இன்னும் பயம்தான் அதிகமாகும். தேவகிக்கு இன்னும் பயம் அதிகமாயிடும். அதனால ஒரு மிடுக்கோடு கூட, கண்ணன் அவதாரம் பண்ணினனுக்கே பயந்தவள் தேவகி, அதனால ஒரு மிடுக்கோடு கூட அவளை போய் பார்க்கணும்னு நினைச்சுட்டாங்க. அதனால மல் அடர்த்து மல்லரை அன்று அட்டா என்றும் அந்த நாளிலே மாதா பிதாக்களுக்கு ஆபத்து போக்கும்படியாக, மாதாவினுடைய வயிற்றிலே பால் வார்க்கும்படியாக அன்றினி போனா இல்லவா, அதே மாதிரி எனக்கும்.
அதே மாதிரி எனக்கும் ஆபத்தை நீக்கி எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டா என்றும் மா கீண்ட கைத்தலத்து என் மைந்தா என்றும். மா கீண்ட குதிரையை பிளந்தான், அந்த கதையை சொன்னேன் நானு. வாயை பிளந்துன்னு வரைச்ச இது ஒரு லீலை என்னும் மாதிரி தன்னுடைய கையை நீட்டி, முன்னாடி இந்த மாதிரி கொக்கு ரூபத்துல ஒருத்தன் வந்து அதுவும் வாயை பிளந்தது. கண்ணன் அப்படியே வாயை பிளக்கவே பிளந்துட்டான். இப்ப குதிரை என்ன கேட்டான்னா ஆணு வாயை பிளந்து வந்தா என்ன பண்றதுன்னு பார்த்தான் கண்ணன். ஆணு பெருசா வாயை பிளந்துன்னு வந்தா வேற என்ன பண்ண முடியும்? இந்த வாயினாலே உன்னை விழுங்குகிறேன் அப்படின்னா, என்னை விழுங்குறதை விட்ட முதல்ல என் கைக்கு பதில் சொல். கை வந்து குதிரையுடைய தொண்டையை தாண்டி உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் அவனுக்கு? தொண்டையில சின்ன துரும்பு மாட்டினாலே கஷ்டமா இருக்கும், ஒரு கை மாட்டினா எப்படி இருக்கும்? மா கீண்ட கைத்தலத்து என் மைந்தா என்றும். ஏன் அப்படி இதுன்னு கேட்டான்னா, இந்த கை ரக்ஷகனுடைய கைங்கிறார். ரக்ஷகனுடைய கையானபடினாலே இது வளர்ந்துட்டேதான் இருக்கும், இது வெறுமை இருக்காது. அது தெரியாமல் அவன் வாயை பிளந்தான், கடைசியில் வாயை பிளந்துட்டான் அப்படின்னு. என் மைந்தா, என்னுடைய நாயகனே, உன்னுடைய இந்த பருவத்தை, இளமை பருவத்தை காண்பித்து எல்லாரையும் எழுதி வாங்கி கொண்டவனேன்னு அர்த்தம். திருவாய்ப்பாடியிலே இந்த குதிரையை இப்படி கண்ணன் சம்ஹாரம் செய்தான் அப்படின்னும் போது அங்க இருக்கிற ஸ்ரீகர்கள்லாம் அனர்கையாக ஆகினார்கள். கண்ணனை தவிர வேற யாருக்கும் நான் புரியவள் அல்லல் அப்படின்னு சொல்லும்படியாக எல்லாரும் நினைக்கும்படியாக ஆக்கி கொண்டோம் இந்த மாதிரி வைபவங்கள்னாலே. அந்த மாதிரி இது மாதிரி இன்னும் பல திருநாமங்கள் இதையெல்லாம் சொல்லி சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று சொல்லை எடுத்து கொடுக்கிறான். இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சு கொடுக்கிறான்னு அர்த்தம். தன் கிளியை, தான் விரும்பி வளர்த்த கிளியை அப்படின்னு அர்த்தம். சொல்லெடுத்து, அவனுக்கு கல்லெடுத்து, இவளுக்கு சொல்லெடுத்துன்னு வரும். கண்ணன் கல் எடுக்கிறது, இவள் சொல் எடுக்கிறது ஒன்னா இருக்கு. ஏன்னா அதுவும் அனாயாசமா இருக்கு, இதுவும் அனாயாசமா சொல்றாங்க. அதுவும் கண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, இதுவும் இவளுக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே அது கண்ணனுடைய சக்தி கல் எடுக்கிறது, இது இவளுடைய சக்தி இந்த மாதிரி சொல் எடுப்பது. அழகான சொல்லை எல்லாம் எடுக்கிறா இல்லையா, திருநாமத்தை எல்லாம். அதனால் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று. முதல்ல பொம்மையை கொடுத்தா வேண்டான்னு விட்டான், இப்ப கிளிய தன் கிளின்னு சொல்லிக்கிறான், எனக்கு சொந்தமான கிளி அது. ஏன்னா திருநாமத்தை எல்லாம் சொல்லும் இல்லையோ அது. அந்த பொம்மைங்கிறது என்ன கேட்டான்னா பாவை அப்படின்னு சொன்னா இல்லையா, அது ஏதோ லௌகிகமான ஒரு வஸ்து. கிளி அப்படி இல்லை, நாம எதை சொல்லி கொடுத்தாலும் ஒழுங்கா சொல்லும். அதனால இந்த கிளி பாகவத கிளி. அதான் மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலேன்னு அடுத்த பாட்டு. கிளியை கைகூப்பி செவிக்கிறாவோ, ஏன்னா அந்த மாதிரி பாகவதையா இருக்கக்கூடியது அந்த கிளி. அதனால இது பாகவத கிளியானபடினாலே இதை எடுத்துக்கிறாள். பாவை அப்படி இல்லை போல இருக்கு, அது லௌகிகமா இருந்துருக்கு. அதனால அது வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டா. பாவை பேனாள், பாவை பேனாங்கிற மாதிரி கிளி பேனாள் தானே, கிளியெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தானே சொல்லணும். ஆனா கிளியை ஏற்றுக்கொள்கிறாள். இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேணும் வேண்டாங்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பகவத் சம்பந்தம் இருந்தா வேணும், இல்லாட்டா வேண்டாங்கிற நிலையிலே வெளியிருக்காள். சொல்லே என்று நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, அனந்தரம் அது சொல்ல ஆரம்பிக்க போறது, சொல்ல ஆரம்பிக்க போறது. அப்படி ஆனா அது கீன்னு ஆரம்பிக்கிறதா, துணை முலை மேல் திரிசோர சோறுகின்றாளே அப்படின்னு அதை கேட்கணுமே. அதை கேட்கிற ஆனந்தம் அது ஒரு பக்கம், துக்கம் ஒரு பக்கம், பகவானை பிரிந்த துக்கம் இது ஒரு பக்கம். ரெண்டும் இருக்கிறபடியினாலே இவளுடைய கண்ணீர்லேருந்து ஜலம் பெருகி இவளுடைய திருமார்பு வரைக்கும் வந்திருக்கு. துணை முலை அப்படின்னா ஒன்றுக்கொன்று துணையாக இருக்கக்கூடியது, அதாவது இதற்கு சமம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியது. வேற ஒரு உதாரணங்கள்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, பரஸ்பரம் தான் உதாரணமா சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு. அந்த கண்ணீர் ஜலம் பெருகினா கடைசியில மார்பிள தானே வந்து நிக்கணும், வேற வழி கிடையாது இல்லையா. அதனால கண்ண நீர் அல்லாத பிரதேசங்களிலே விழாதே. ஒருத்தர் துக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த துக்கத்துக்கு கூட இருந்து அவரோட கூட அழும்படி ஒருத்தர் இருந்தாலே துக்கம் சரியாயிடும். இவர் அழுதுருக்காருன்னா கவலைப்படாதானே, இவரோட கூட இருந்தாலே அவளுக்கு ஒரு ஆறுதல் ஆகும். அது மாதிரி இவளுடைய கண்ணு துக்கத்துக்கு இவளுடைய முறை ஆறுதல் சொல்றதாம், இந்த முலை துக்கத்துக்கு கண்ணு ஆறுதல் சொல்றதாம். இப்படி ரெண்டும் பரஸ்பரம் ஒண்ணு கொண்டு ஆறுதல் சொல்லி கொண்டு இருக்கா மாதிரி, துக்கத்தை சகித்து கொண்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான்.
தொல்லேடு, அதனால துணை முலைனா கண்ணுக்கு துணையான முலை அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்றுக்கொன்று சதுசமாக இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு கண்ணுக்கு துணையாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணை முலை மேல் துடிசோர் அச்சோறுகின்றாளே அப்படின்னு. ஆனா ஆழ்வார் ஏன் ஆழ்வார் நாயிகா பாவத்துல இருக்கிறபடினாலே இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் பாடுறார். புருஷனா இருந்தா பாட முடியாது. ஆனா கூட ஒரு சந்தேகம், நாயிகா பாவம் அப்படின்னா மனசுனால நாயிகா நினைச்சுட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். சரீரத்தினால போய் நாயிகா ஆயிட முடியுமா? என்ன ஆனாலுமே ஆக முடியாது. அப்படி இருக்க ஆழ்வார் இப்படி எல்லாம் பாடுறார். மனசுனாலே தன்னை பெண்ணாக நினைத்துக் கொண்டு அவனை நாயகனாக நினைத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அதோட தாங்க முடியும். நாயகனுடைய சரீரம் வந்து விடாதே அப்படின்னு கேட்டான்னா, அந்த பாவனா பிரகர்ஷம் இருக்கு இல்லையோ, பிரகர்ஷம் இருக்கிறபடினால மனசளவுல அந்த சரீரம் வந்ததாவே ஆயிடும். அதனால சொன்னதாவது என்ன கேட்டான்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நல்ல நீண்ட கண்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு. நாயிகையை பற்றி ஆழ்வார்கள்லாம் சொல்லும் போது, நாயிகா பாவத்துல சொல்லும் போதெல்லாம் அடிக்கடி சொல்ற விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் தான். ஒண்ணு, நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும் தோறும் அப்படின்னு சொன்ன மாதிரி கண் பணிக்கும்படியாக கண்ணு சொல்றான். கண்ணுன்னு ஒண்ணு, கண் அழகு அப்படின்னு ஒண்ணு. இதை பனி நெடுங்கண், அழகான நீண்ட கண் அப்படின்னு சொன்னார் இல்லையா 11வது பாட்டில். பனி நெடுங்கண் நீர்த்ததும் பப்பள்ளி கொள்ளாள் அப்படின்னு வரும். ஒண்ணு கண்ணை சொல்வார்கள், இரண்டாவது மார்பை சொல்வார்கள். இந்த ரெண்டும் பெண்களுக்கு என்ன கேட்டான்னா, இந்த இடத்துல சுவாபதேசம் என்ன கேட்டா, கண்ணு அப்படின்னா ஞானமா, மார்பு அப்படின்னா பக்தியா. கண்ணுனாலே ஞானம் நமக்கு தான் தெரியுமோ இல்லையோ. கண்ணு அப்படின்னா ஞானம். அந்த ஞானங்கிறது சாதாரண ஞானமா இல்லாமல் ரொம்ப அழகான ஞானமா இருந்தா, அப்ப அழகான பெண்ணுக்கு இருக்கிற அழகான கண்ணு, அழகான பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அழகான கண்ணுனாலே நாயகனை வசீகாரம் பண்ணுவாள். நாயகன் அந்த கண்ணு அழகுக்கு அடிமைப்பட்டு கிடப்பான் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு வந்திருக்கிற ஞானம்ங்கிறது, கண்ணுங்கிறது ஞானம், அந்த ஞானங்கிறது அழகான ஞானமா இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எம்பெருமானுக்கு அது பிடிச்சு போயிடும். அவனுக்கு இதை மீற முடியாது. அவன் இதுக்கு வசப்பட்டு இந்த விற்புருவ கொடிக்கு ஓர் விளங்காமயல் பெற்றனுமேன்னு சொல்ற மாதிரி இதுக்கு வசப்பட்டு கிடப்பான் அப்படின்னு ஆயிடும். ஞானம்ங்கிறது அழகா இருக்கணும் அப்படின்னா அது நம்மளே என்ன பார்த்துக்கணும். எம்பெருமானை பற்றி ஞானமா இருக்கணும் மாத்திரம் இல்லாமல் அது அனுபவத்தோடு கூடியதாக அழகா இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரிதான் பக்தி அப்படிங்கிறதும். பக்திங்கிறதும் அழகான பக்தியா இருந்து வச்சுக்கோங்க. புஷ்டமான பக்தியா, நல்ல புஷ்டியோடு கூட நல்ல அழகோடு கூட பக்தி அப்படின்னு இருந்ததுன்னா, அப்போ பக்தியோட இருக்கிறவளுக்கும் அது அழகு, எம்பெருமானுக்கும் அது அழகு. அந்த அழகு அவனுக்கு பிடிச்சிருக்கும், நாயகனுக்கும் பிடிச்சிருக்கும், நாயகிக்கும் பிடிச்சிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ரீதியில புஷ்டமான பக்தி, பக்தியிலையும் அழகான பக்தியா இருக்கணும், ஞானத்திலையும் அழகான ஞானமாக இருக்கணும். அப்படி இல்லாம இருந்தான்னா அது அந்த பக்தர்களுக்கும் பிடிச்சிருக்கும், எம்பெருமானுக்கும் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி பல இடத்துல இன்னொன்னு வரக்கூடியது சிறுமருங்குல் அப்படின்னா சொல்ற மாதிரியாக சின்ன இடை அப்படின்னு வரும். இடைன்னு சொல்றது வைராக்கியத்தை. அதுதான் வைராக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆசை இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆசைங்கிறது சின்னதா இருக்கணும், இருக்கா இல்லையானே தெரியாத மாதிரி அந்த ஆசைங்கிறது குறுகி இருக்கணும். நிறைய ஆசை அப்படின்னு இருக்கக்கூடாது. அது வெளி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது குறுகி போய் இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லும்படியாக அந்த மாதிரி இருக்கணுமா இடை. அதனால அது இடைன்னு சொல்லுவாங்க. ஆக ஆழ்வார்கள் எல்லாம் கண் அப்படின்னும் முலை அப்படின்னும் இடை அப்படின்னும் நாயிகா பாவத்துல சொல்றதெல்லாம் எம்பெருமானுக்கு போக்கியமாக இருக்கும்படி ஞான பக்தி வைராக்கியங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற அர்த்தத்துல. அப்படி இருந்தா அது இவாளுக்கும் அழகா இருக்கும், எம்பெருமானுக்கும் பிடிச்சதாக இருக்கும் அப்படின்னு இது. அதனால ஆண்டாள் நாச்சியாரே சொல்றாரு இல்லையா, கொங்கை தலைமைவை நோக்கி காணீர் கோவிந்தனுக்கல்லால் வாயில் போகா, இங்குத்த வாழ்வே ஒழியவே போய் யமுனை கரைக்கண்ணை உய்த்திடுமின் அப்படின்னு நாச்சியார் தன்னுடைய திருமுலைக்குன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார். கொங்கை தலைமையை நோக்கி காணீர் கோவிந்தனுக்கல்லால், இது கோவிந்தனுக்குன்னே எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஞான பக்தி வைராக்கியங்கள் மூணும் பகவானுக்குன்னு எழுதி கொடுத்ததாக, பகவான் உகக்கும்படியாக இருக்கு அப்படிங்கிற தாற்பயத்திலே இவர்கள் நாயிகா பாவத்திலே அருளி செய்கிறார்கள். பொதுவாகவே நாயிகா பாவம்ங்கிறதே அந்யாபதேசம் தானே. அப்போ வேற சொல்ற விஷயம் வேற,
அதாவது சொல்ற விஷயம் வேற, ஆனா குறிப்பாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வேற. பொதுவாக பெண் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அனன்யார்கள் அர்த்தம். அனன்யார், வேற யாருக்கும் இல்லை, உனக்கே நான் ஏற்றவன், ஏற்றவள். எப்படியானா பதிக்கே ஏற்றவள் அப்படிங்கிற மாதிரியாக எம்பெருமானே உனக்கே நான் ஏற்றவன், வேற யாருக்கும் ஏற்றவள் இல்லை அப்படிங்கறத காமிக்கிறது இந்த நாயிகா பாவத்துக்கு மொத்தமாகவே. நாயிகா பாவத்துக்கு சுவாபதேசம் அதுதான். எம்பெருமானுக்கே பதிவிரதா ஸ்திரீ போல எம்பெருமானுக்கே ஏற்றவன் அப்படின்னு. அதனால்தான் தேவதாந்தர பஜனம். அதாவது இப்ப இந்திரன், இந்த வியாக்கியானத்தில் இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்கு. இந்திரன் மழை பெய்யறான், இந்திரனுக்கு பூஜை போடுறதுக்கு கண்ணன் தடுக்கிறான். இந்திரனுக்கு பூஜை போடாதுங்கோ, மலைக்கு பூஜை போடுங்கோங்கிறான். ஏன் தடுக்கிறான் அப்படின்னு கேட்டான்னா, இந்திரனுக்கு பூஜை போட்டான்னா அப்ப தேவதாந்திரம் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா அனன்யார்க சேஷத்துவங்கிறது போயிடுவது. அப்ப சாதாரணமாக ஒரு ஸ்திரீ ஆனவள் எத்தனையோ பக்கத்துல புருஷர்கள்ல இந்த பக்கம் அந்த பக்கம் எதிராத்துல அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் இருந்தா கூட பதியாக நினைக்கிறது, ரட்சகனாக நினைக்கிற ஒருத்தனை தானே. அந்த மாதிரி பல தேவர்கள் அங்கங்க இருந்தா கூட உங்களுக்கு ரட்சகன் நான் தான் கண்ணன் காமிக்கணுமா, நான் தான் உங்களுடைய பதி, நான் தான் உங்களுடைய நாயகன் அப்படின்னு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நந்தகோபசுதன் தேவி பதிமே குருத்தேனமாங்கிறாவா. நந்தகோபசுதனே பத்தியா வரணும்னு சொல்லணும். அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் நந்தகோபசுதனே பத்தியா வேணும்னு பாவிக்கணும் அவள்லாம். அதனால கண்ணனுக்கு சட்டுன்னு ரோஷம் வருது. இந்திரன் அப்படின்னா உடனே ரோஷம் வருதான் கண்ணனுக்கு. இது யாதவாபிதயத்துல சுவாமி தேசியன்னு சொல்லுங்க. இதுல சாஸ்திரார்த்தமும் இருக்கு, லௌகிகார்த்தமும் இருக்கு. சாஸ்திரார்த்தம் என்ன இருக்குன்னா சரணாகதி பண்றவன் வேற தேவத்தையே மனசால் நினைக்க கூட கூடாது அப்படின்னு. லௌகிகார்த்தம் என்ன இருக்குன்னு கேட்டா கண்ணன் கிட்ட நல்ல பக்தி, நல்ல ஒரு பிரேமம் இருக்கு அப்படின்னா அதுல மற்ற பேர் பங்கு வைக்கக்கூடாது. அந்த பிரேமத்துக்கு இன்னொருத்தர் கிட்ட பங்கு வைக்கக்கூடாது. கண்ணன் கிட்ட இருக்கிற பிரேமங்கிறது அப்படி சுத்தமா இருக்கணும் அப்படின்னு அதை கண்ணன் எதிர்பார்க்கிறான். ஏன்னா ஒரு நாயகன் கிட்ட இருக்கக்கூடிய நாயகியுடைய பிரேமம் அப்படி சுத்தமா இருக்கிறது தானே அவன் எதிர்பார்ப்பான். அதுதானே நியாயமா இருக்கும். அந்த மாதிரி ரீதியில கண்ணன் கிட்ட இருக்கிற பிரேமத்துக்கு இன்னொருத்தருக்கு பங்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கண்ணன் எதிர்பார்க்கிறான். ஆகையாக அந்த ரீதியிலே நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருளி செய்தார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்த பாசனம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.